டெல்லியில் வந்து விஜய்க்கு பிரதமர் அலுவலகத்தில் சிறப்பான மரியாதை கொடுக்கப்பட்டது. பிரதமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஜெயின் கில்லர் அப்படின்னாராம். ஓகே. திமுகவை தோக்கடித்தவர் அப்படிங்கிற முறையில் ரொம்ப விஜய் ஒரு ஜெயின் கில்லர். ஜெயின் கில்லர் பிரைம் மினிஸ்டர் வாயால் பாராட்டு பெற்றார். யங் மேன் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும். ஃபார்மாலிட்டி இதெல்லாம் சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயப்படுத்தும் வார்த்தைகள். அப்புறம் கேட்டாலும் நல்லபடியாக ஆட்சி பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மக்கள் உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு ஆட்சி 60 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். காங்கிரஸ் ஜாகிரதையாக இருங்க. அது மாதிரி ஜென்ரல் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்டாரா, இந்த மாதிரி நிதி வேணும்னு கேட்டாரா. கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏமாற்ற மாட்டேன், நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க, கரப்ஷன் ஊழல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா போன கவர்மெண்ட்டில் வந்து பாதி ஃபில்டர் ஆகி போச்சு. ஓகே. 100 கோடி 100 கோடி கொடுத்தோன்னா 50 கோடி லஞ்சம், 50 கோடி தான் ப்ராஜெக்ட்லேயே போச்சு. ஸோ அது லாஸ்லாம் வந்து காரணம் லஞ்ச ஊழல் தான். அது க்ளீன் அட்மினிஸ்ட்ரேட் கொடுங்க, நான் எல்லா ஹெல்ப் பண்ணி தரேன். நான் தமிழ் தாழ் பற்றி பேசுகிறதுக்கு ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், என்னன்னு நான் பார்க்குறேன்னு இருக்காராம். அப்புறம் வந்து சொன்னாரா, எஜுகேஷன் பாலிசியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் ஸ்டாலின், அந்த மாதிரி இருக்க வேணாம், ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்கிற எண்ணத்தில் நீங்களும் நானும் இருக்கோம். பிஎம்சினாலும் நிறைய வரப்போகுது, நவோதய பள்ளிக்கூடம் நிறைய வரப்போகுது. அவங்க வந்து இதை கொள்கை சார்ந்து எதிர்க்கலை, கட்சி சார்ந்து எதிர்த்தாங்க. மிஸ்டர் விஜய், நீங்கள் முன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, கட்சியும் அரசியலையும் ஆட்சியும் ஒன்றும் பண்ணாது. அது வேறு இது வேறு. ஆட்சியை தனியாக நடத்துங்க, அரசியல் தனியாக நடத்துங்க. என்னோடய பிரதர் மாதிரி அட்வைஸ் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் மத்திய அரசாங்கத்தை நான் ஆதரிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மத்திய அரசாங்க திட்டங்களை நீங்கள் பயன்படுத்தி புத்தாலத்தனமாக நடந்துங்க, தமிழ்நாட்டு மக்கள் நியாயம் அந்த மாதிரி ஜெனரலாக சொல்லி விட்டாராம். ஜென்ரலாக பேசினார் ஒரு 5 நிமிஷம். ஷால் கூட வந்து ஆதவர்ஜனம் யாரும் போல, சாய்குமார் சீஃப் செக்ரட்டரி மட்டும் தான் போயிருக்காரு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஆகுது, எல்லாம் வாக்கின்லாம் பண்ண முடியாது. அப்ரூவல் கொடுத்து பேக்ரவுண்ட் செக் பண்ண அந்த அமைச்சராக இருந்தால் கூட எடப்பாடி கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால கூட கூப்பிட்டு போயிருப்பாரு. விஜய்க்கு என்ன ஸ்டடி லாயலா, விஜய்க்கு அந்த ஆங்கில லாங்குவேஜ் பேரியர்லாம் பேரியரே கிடையாது, பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுவார். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் தான் பேசி தான் கேள்விப்படுறோம். பிரதமர் வந்து நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் தமிழ்நாட்டுக்கு பண்ணித்தரேன், நல்லபடியாக சிறப்பாக பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சார். ஆனால் 10 நிமிஷங்கிறது 15 நிமிஷமா 10 நிமிஷமாக டிபேட்டபிள் பாயிண்ட். ஏன்னா சார் அதை விடுங்க சார், 10 நிமிஷமா 15 நிமிஷமாங்கிறதுக்கு போகலை. நம்ம இதுதான் ரொம்ப குறைந்த சந்திப்பு. ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஒரு தமிழக முதல்வரும் அதிகாரப்பூர்வமாக சந்திக்கிற சந்திப்பு என்பது ரொம்ப ரொம்ப கம்மியான நிமிஷங்கள் என்பது இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா சீஃப் மினிஸ்டர் கூட கொஞ்சம் அதிக நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியதாக தகவல். 15 நிமிஷங்கிறது ரொம்ப கம்மியான டைமாக இருக்குது. இல்லை, நான் வந்து அளவுகோல் வந்து நேரங்கள் ஸ்பெண்ட் பண்ணது அளவுகோலாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே. காரிய சித்தி நடந்ததா, காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சதா. இப்போ நம்ம மீட்டிங்லாம் உட்காரோம், 1 ஹவர் உட்காரன்னு பேச அவசியமே இல்லை. 10 நிமிஷம் டீல் முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும், இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1 ஹவர் இன்டர்வியூ பண்ணால் தான் பெரிய ஆள், 10 நிமிஷம் இன்டர்வியூ பண்ணுற மட்டமானாலும் சொல்லப்படுறதில்ல. ஆனால் எல்லா முதலமைச்சர் மாதிரி விஜய் வந்து கோரிக்கை மனுவாக கொண்டு போயிருக்காரு. ஓகே. என்ன வாயா வார்த்தையில் சொல்லி பிஎம் ஞாபகம் வச்சு நோட்ஸ் எடுத்துக்கலாம் முடியாது. மனு கொண்டு டேக் ஆக்ஷன் கொடுத்தா செக்ரட்டரி பண்ணிட்டு போகிறோம். ஸோ மனு ரெடியாக எடுத்து போயிருக்காரு. சாய்குமார் கூட, சாய்குமார் சில விஷயங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சிஎஸ் இது மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணுறாரு, நியூ ஸ்கீம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோன்றோம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஸோ அதுக்கு மேலே டாபிக் இல்லைங்கிற பொழுது சும்மா என்ன சினிமா அடுத்து நடிக்க போகிறீங்க அந்த மாதிரி பேச இவருக்கோ டைம் இல்லை. அவரும் பிரதமருக்கு அடுத்தடுத்து எங்கேஜ்மெண்ட் போயிட்டே இருப்பார். ஸோ ஒரு மீட்டிங் கன்க்ளூஷன் ஆகிடுச்சுன்னா அதை ட்ராக் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் கேட்டார், பதில் சொன்னார், அவர் கேட்டால் இவர் பதில் சொன்னார், சொல்லியாச்சு. அவர் விஜய் ஒரு 50 லிஸ்ட் 100 லிஸ்ட் கொண்டு போகல. நீட்டை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், இந்தியா ஒழிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்று கொண்டு போகல. அவர் கொண்டு போன முக்கியமான 4 பாயிண்ட்டு இந்த மாதிரி இப்படி இருக்குது, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குது, நல்லா டெவலப் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் பர்சனலாக கேள்விலாம் கேட்டாரலாம். டிஎம்கே என்ன பண்ணுறது, எப்படி இருக்குது, அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட் கேள்விகள் கேட்டிருக்கார். என்ன பண்ண போகிறீங்க, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண போகிறீங்களா, அப்படி காங்கிரஸ் ஜாக்கிரதையாக இருங்க, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் என்ன சார். ஏன் காங்கிரஸ் ஜாக்கிரதையாக இருக்கணும்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க திமுக செஞ்ச தப்ப நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரா? திமுக வந்து காங்கிரஸ் தூக்கி சுமந்தாங்க, அதனால பல கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க, அதே மாதிரி நீங்களும் அனுபவிக்காதீங்கன்னு சொன்னாரா? நம்பிக்கை இல்லாத கட்சி, அவங்கள நம்பி கூட்டணி வச்சுக்காதீங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த 5 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ கட்சி தவறுது, அதை பற்றிலாம் ஒன்றும் பேசவே இல்லை. ஓகே. ஏன்னா அது அவர் இன்டர்னல் மேட்டர். பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒன்று அனாவசியமாக பேசுறது இல்லை. விஜய் அப்படி தான் அனாவசியம் பேசுறது இல்லை. விஜய் கூட மீடியா அவாய்ட் பண்ணுறா, அது பண்ணுறான்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன பேசணுமோ அதை வரைக்கும் நான் பேசிட்டு போகிறாரு, என்னோட பெட்டராக பேசுகிறாரு, பேசிட்டு போட்டோம், பதில் சொல்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மோடி ஃபஸ்ட்டு 10 வருஷம் எந்த மீடியாட்ட பேசினார், இப்போ கூட எந்த மீடியாட்ட பேசிட்டு இருக்காரு, பைட் கொடுக்குறாரா?
பைட் கொடுக்காம ஒருத்தர் வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது மீடியாவில் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஒரே நாளில் அவர் வந்து கோத்ராயன் தூக்கி போட்டாங்க. பிரதமர் தேர்தலில் 2014 அவர் மர்ச்சன்ட் ஆஃப் டெத் எல்லாம் சொன்னாங்க சோனியா காந்தி. அது மீடியா ப்ராஷ் பண்ணிட்டு. மோடி ஆட்சிக்கு வரும்போது 95% மீடியா ஆன்டை மோடி. விஜய் ஆட்சிக்கு வரும்போது 90% மீடியா டிஎம்கே. ஸோ எப்படி அந்த டிஎம்கே மீடியா மேலே நம்பிக்கை வருன்றீங்க? மீடியாட்ட பேசல கூப்பாடு போடுறோம். மீடியா நடுநிலைமையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போவே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தம்மா சிரிக்கிறாங்க, அந்தம்மா ஆடுறாங்க, இவர் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறாரு, எம்ஆர்பி பார்க்குறாரு. நல்ல காரியங்கள் பண்ணால் பாராட்ட மனசு இல்லாத மீடியாட்ட நம்ம எதுக்கு வலு போய் பேசணும்னு ஒரு எண்ணம். விஜயை கம்பல் பண்ணி நீங்கள் மீடியாட்ட பேச வைக்க முடியாது. அவருக்கே மனம் வந்து பேசினா உண்டு. என்னைக்கு பேசுவாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே சார். அமித்ஷா அவர்கள் டைம் கொடுக்கல. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கேரளா சீஃப் மினிஸ்டர் அவருக்கு டைம் கொடுத்துருக்காரு, ஆனால் தமிழக முதல்வருக்கு டைம் கொடுக்கல. இது நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, ஒரு விஷயங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டருக்கெலாம் ப்ரோட்டோக்கால் வந்து பிரகாரம் 2 நாளைக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் நிச்சயம். வாக்கின்ஸ் கிடையாது சார். ஆனா 2 நாள் சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து டெல்லியில இருக்காரு. மறுநாள் கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்திருக்கலாம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஒரு சென்சிட்டிவ் மீட்டிங்ல அமித்ஷா இருந்ததுனால. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் டெல்லியில் சொன்னாங்க, கட்சி மீட்டிங்னா அமித்ஷா நைட் 10 மணி கூட மீட் பண்ணுவார். ஓகே. இப்போ எடப்பாடி போறாரு, அவர் போறாரு, மந்திரி போறாரு, வேலுமணி போறாரு, 10 மணிக்கு மீட் பண்ணுவார். அஃபிஷியல் மீட்டிங் ஷுட் எண்ட் டியூரிங் ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஓகே. 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் வச்சுக்க முடியாது. ஏன்னா அஃபிஷியல் மீட்டிங். பர்சனல் மீட்டிங் இப்போ லீலா பேலஸில் 2 மணிக்கு உட்காந்து பேசினாரு. ஆமாம், எல்லாரோடையும். ஏன் நீங்கள் நைட் தூங்காமல் பேசுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது பாலிடிக்ஸ். அஃபிஷியல் மீட்டிங்ஸ் ஷுட் ஸ்டார்ட் at 10, end at 5 or 6. அந்த பீரியடில் வாஸ் என் வெரி சென்சிட்டிவ் மீட்டிங். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமித்ஷா சொன்னாலும், சாரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, விஜயை பார்க்கறதுக்கு மத்திய அமைச்சரெல்லாம் ஈகராக இருக்காங்க. ஓகே. இப்போ நிர்மலா சீதாராமன் ரொம்ப காடியெல்லாம் பேசினா கேள்விப்போம். ரொம்ப எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ரொம்ப வாழ்த்துக்கள் விஜய், நல்லா பண்ணீங்க, பிரமாதமாக பண்ணீங்க, பொறுப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு, அது சிஸ்டர் நான் அட்வைஸ் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சவரை நான் ஹெல்ப் பண்ணுறேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா பார்த்துக்கங்க, அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ விஜய்க்கு வந்து டெல்லியில் வந்து பாராமுகம் காட்டுறாங்களான்னு பாஜக கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தெரியல. அமித்ஷா மீட்டிங் கேன்சல் ஆகாத ஒன்றே அளவுகோல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சாட்சி திறந்து வைக்க முடியல. அதோட துணை வேந்தர் ஒரு தமிழ் பெண்மணி, சாந்தி ஸ்ரீ பண்டிட், மந்தவெளியில் பிறந்து மந்தவெளியில் வளர்ந்தவங்க, இப்போ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட துணை வேந்தராக இருக்காங்க. அவங்களுக்கு அஃபிஷியலாகவும் இன்ஃபர்மேஷன் வரல, கேன்சலேஷனும் வரல, அப்பாயின்மெண்ட் அவங்க ரெடியாக இருந்தாங்க, வரல. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், நான் எப்படி நினைக்கிறேன்னா, விஜய் வந்து இந்த டெல்லி விசிட்டை பிரதமர் சென்ட்ரிக்காக வச்சுட்டார். ஓகே. பிரதமரை பார்த்து பேசிட்டு போகிறதுக்கு ஒரு மீட்டிங். ராகுல் பார்க்க முடியல, சோனியா பார்க்க முடியல, அமித்ஷா பார்க்க. சரி விடுங்க, அதை எடுத்துக்கலாம். நான் காங்கிரஸ் மீட்டிங் அடுத்த கேள்வி வைக்கிறேன். அது வைங்க. ஸோ இப்போ என்னன்னா, பிரதமர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தது, ஏன்னா அமித்ஷாவுக்கும் பிரதமருக்கும் வேற ஷெட்யூல். நீங்கள் கேரளா சீஃப் மினிஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல. அமித்ஷாவோட ஷெட்யூலும் பிரதமர் ஷெட்யூலும் ஒன்றா சேருன்னு சொல்ல முடியாது. அவங்க தவிர வேறு. ஸோ டைட்டாக இருக்கும்பொழுது அமித்ஷா ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். வாங்க பொக்கே கொடுத்துட்டு போயிட்டு வாங்க, தேங்க்யூன்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. ஹோம் மினிஸ்டர் நிறைய மேட்டர் பேசலாம். ஸோ டீட்டெயிலாக வச்சுக்கலாமே. அமித்ஷாலாம் இப்போ எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. இன்னும் யாரும் வாக்கின்னு கிடையாது, பார்க்குறது கிடையாது, அப்பாயின்மெண்ட் பப்ளிக் கொடுக்கறது கிடையாது. யார் தலைவர் நயனா நகேந்திரன் போனாலும் அமித்ஷா பார்க்க முடியுமான்னு தெரியல, அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ அமித்ஷா மீட்டிங் கொடுக்கவில்லை என்பதை மட்டுமே வைத்து விஜயோட டெல்லி பயணம் தோல்வின்னு அமைதி போச்சுன்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்ணோட்டமாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். டெல்லி போனார், பிரதமரை பார்ப்பாருன்னு எல்லாருக்கும் உறுதியாக தெரியும். அதே சமயம் இன்னொரு செய்தியும் பரப்பப்பட்டது. 10 ஜன்பத் அங்கே வந்து விஜய்க்கு வந்து விருந்து தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து சில செய்திகள்லாம் வந்து வெளியாச்சு. ஏன் வந்து காங்கிரஸ் தலைமையுடைய அந்த மீட்டிங் வந்து டெல்லியில் நடக்கலை? அதுக்கு கர்நாடகா இஷ்யூ தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா? சரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஜய் வந்து ஒரு வெரி கீன் டு மீட் சோனியா காந்தி. ஏன்னா சோனியா ஒரு வருஷமாக பார்க்கல. சோனியா நம்ம பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிறது ரெடியாக இருந்தார், ராகுலும் ரெடியாக இருந்தாங்க. 2 விதமாக கேள்விப்படுறோம். ஒரு விதமாக கேள்விப்பட்டது, சித்தராமையா பிடிவாதம் முடிக்கிறார், போக மாட்டேன்னு. ராஜ்யசபா எம்பி கொடுத்தா கூட முடிச்சுக்க மாட்டேன், அவர் ராஜ்யசபா எம்பி வேணான்னு சொல்லிட்டாரு. ஆமாம். ஸோ அவரை சித்தராமையாவை கண்ட்ரோல் பண்ணி அவரை சரி பண்ணி
டிகே சிவகுமார்கிட்ட பதவி வாங்கி கொடுக்கறது தலையாய கடமை. அன்னைக்கு நம்ம ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ப்ரையாரிட்டி ஆதன் டிவி வருது, நாளைக்கு ப்ரையாரிட்டி வேறு. அந்த மாதிரி இன்றைக்கி ப்ரையாரிட்டி அவங்களுக்கு சிவகுமாரை முதலமைச்சராக உட்கார வைக்கிறது, சித்தராமையை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. 10 ஜன்பத். அதனால் ராகுல், சோனியா காந்தி, கார்கே, இவர் கார்கே எல்லாம் அதில் முழுமூழ்ச்சியாக இருந்ததுனால விஜய் பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் ஒரே நேரத்தில் 2 பேரும் ஹலோ சொல்லிட்டு போயிடலாம். பட் அவங்க அந்த மாதிரி பண்ண விரும்பாமல் கேஷ்லெஸ் சந்திக்கணும்னு பார்த்துருக்காங்க. அஃபிஷியலாக சந்திக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒரு 1/2 hour 1 hour பேசுறதுல அன்றைக்கு நிலைமை வேறு. இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேள்விப்படுறோம். ராகுல் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கார் விஜய் மேலே. ஏன்னா அந்த 5 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா 4 இசைக்கு சேர்த்து 4. நீங்க 5 யாரை சொல்றீங்க எனக்கு புரியுது. விஜயபாஸ்கர் நினைக்கிறோம் வருவாரா? வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து அவர் மேலே கேஸ் மட்டும் கொஞ்சம் தொங்கலாக இருக்குது. ஓகே சார், காங்கிரஸ் மேட்டர் முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பேசுவோம். ஸோ அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் போனது வந்து காங்கிரஸுக்கு பிடிக்கல. ஏன்னா காங்கிரஸ் வந்து என்றுமே என்ன நினைக்கும், காங்கிரஸ் விசிகெல்லாம் நம்மளை அண்டியே விஜய் இருக்கணும், எங்கள் கைமீறி போகக்கூடாது. ஓகே, பேக் டோர்லேருந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம், கீ கொடுத்த பொம்மான்னு நீங்கள் ஆட்டி வைக்கணும், அதுக்கு எங்கள் மெஜாரிட்டி சப்போர்ட் யூஸ் பண்ணுவோம். விஜய் கை தேர்ந்த அரசியல்வாதி ஆகிட்டார். நான் உங்கள் கூட்டணி கலைச்சாலும் நீங்கள் வச்சுப்பீங்க, இந்த கூட்டணி தொடரும், இந்த கூட்டணி உறுப்பினர்கள்லாம் தொடருவார்கள். பொறுத்தது எதை பொறுத்ததுன்னா உங்கள் நடவடிக்கையை பொறுத்து. ஓகே, நீ தப்பாக பண்ணிங்கன்னா பிரச்சனை. இப்போது ஏங்க ஒரு 108 வாங்கினா 118 வாங்கல முயற்சிக்கிறதுல என்ன தப்பு? கலைஞர் 99 மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு சார், கொடுத்தாரு. ஆனால் பெருசாக யாரும் எம்எல்ஏக்களை இழுக்கலையே சார். இழுக்கலை. அவரு காங்கிரஸ் வெளியில் ஆதரவு கொடுப்போன்னு தெரியும், அதனால் அவர் இழுக்கலை. இல்லை சார், அதே பார்த்தீங்கன்னா திமுக அந்த எலெக்ஷனை வந்து திமுக தனியாக போட்டி போடல. திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் சேர்ந்து தான் வந்து அந்த தேர்தலில் போட்டி போட்டாங்க. திமுக மைனாரிட்டியாக வாங்கிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு 34 சீட்டு, 2 கம்யூனிஸ்டும் டீசெண்டான சீட் வாங்கிடுறாங்க. ஸோ அது கூட்டணி ஆட்சி. கிட்டத்தட்ட திமுக தான் ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி இல்லை. ஆனால் திமுக வந்து மெஜாரிட்டி வாங்கல. ஆனால் கூட்டணியா வந்து 160 சீட்டு வந்து திமுக கூட்டணி வாங்கியிருந்தாங்க அந்த எலெக்ஷன்ல. காங்கிரஸ் என்ன போராடினாங்க தெரியுமா மந்திரி சபை வாங்குறதுக்கு? டெல்லியாட்ட சோனியாட்டி போய் நனையா நடந்து அவங்களால பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. கூட்டணி ஆட்சி அமையும் என்ற இடத்தில் திமுக ஆட்சி நடந்தது. ஆமாம், அது முன்னாடி இப்போது ஸ்டாலின் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, குதிரை பேரம், நாய் பேரம், நரி பேரம்னு. அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அதிமுகவில் திமுக வரதுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் ராஜினாமா பண்ணிட்டு திமுக டிக்கெட்டில் போட்டு ஜெயிச்சார். ஸோ விஜய் ஒன்றும் பண்ணக்கூடாத காரியங்களில் பண்ண மாதிரி தெரியல. அது தப்பாக ரைட்டான்னு முடிவு பண்ணுறதுல அவர் தான் இருக்கார். ஏன்னா அவர் கட்சி, அவர் கவர்மெண்ட்டு அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கணும். எத்தனை நாள் எங்கள் பின்னாடி தொங்கிட்டு இருப்பாரு. இல்லை சார், இது மாதிரி பாஜக அந்த 2006 வந்த சினாரியோ கூட 2 எம்எல்ஏக்கள் தான் அப்படி திமுகவுக்கு வந்தாங்க. இதை வந்து பாஜக ரொம்ப வழக்கமாக பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேசில் வந்து சிந்தியா வச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஒரு சங்க் ஆஃப் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு பாஜகவில் போட்டி போட்டாங்க. கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். எடியூரப்பா சிஎம் ஆகிறதுக்காக வந்து குமாரசாமி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண வச்சு பாஜகவில் கண்டெஸ்ட் பண்ண வச்சாங்க. அதே மாதிரியான சினாரியோ தானே சார் விஜய் தமிழ்நாட்டில் பண்ணுறாருங்க ஒரு இது இருக்குல்ல. பாஜக பண்ணா நியாயம், விஜய் பண்ணா தப்புன்னு எப்படி மாதிரி இல்லை, பாஜக செய்யறதும் அநியாயம் தான், விஜய் செய்யறதும் அநியாயம் தான். பாஜக வந்து அது நியாயப்படுத்தும், பாஜக நிலையான ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணும் சார். இப்போ நான் ஒரே அரசியல் ரீதியா சரி சார், மாரலி அது தப்பு சார். இப்போ ஸ்டாலின் வந்து இப்போ மைனாரிட்டி கம்பெனி வந்தாருன்னா நீங்க நினைக்கிறீங்களா கூட்டணி கட்சிகளுக்கு பதவி கொடுத்துருப்பாருன்னு? நிச்சயம் கொடுத்துருக்க மாட்டாரு, கொடுத்துருக்க மாட்டாரு. அந்த பெருந்தன்மையை பாராட்டின கூட்டணி கட்சிகள் விட்டுட்டு நீங்க இப்போ என்ன சொன்னாங்களா யாரோ, இது வாயில வச்சு மாட்டிக்க போறாங்க, மோடியை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்களேன்னு. அவர் விஜயை தமிழ்நாடு முதலமைச்சராக பார்க்க மாட்டேன்றாங்க. தாவேகாவோட தலைவராக கூட்டணி கட்சி தலைவர் கூட கிடையாது, கூட்டணி கட்சியில் ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்களே தவிர. ஆனால் விஜய் வந்து ரொம்ப மரியாதை வச்சுருக்கார் திரும்ப மேலே, ரொம்ப ஏறி காட்டு வச்சுருக்காரு. திருமாவுக்கு வந்து விஜய் வந்து பிரதமரை பார்க்குறது பிடிக்கலன்னு கேட்டால் உண்மையாக பிடிக்கல. ஓகே, அதே திருமாவை கண்ட யாரெல்லாம் பிடிக்கல இப்போது, பழையவர் பாபு, பாலாஜி, ரவிக்குமார், இவங்களுக்கெல்லாம் கூட தான் பிடிக்கல. ஆலூர் ஷானாவை விட்டு போயிட்டாரு. அது இல்லை சார். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற பனையூர் பாபு வெளில வந்துட்டாரு, ஆலூர் ஷானவாஸ் விசிகால தான் இருக்காரு, சிந்தனை செல்வன் விசிகால தான் இருக்காரு, ரவிக்குமார் விசிகால தான் இருக்காரு. இருக்காங்க, கோபம் எல்லாம் திருமாவே அவங்களுக்கு கோபமே இல்லை சார். இருக்காங்க. எங்களுக்கு மந்திரி போய் கொடுக்காம இவர் கொடுத்தீங்களேன்ற கோபம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வன்னியரசு தான் சார் ஜெயிச்சாரு. வன்னியரசு ஜெயிக்கிறது அப்படி இப்படி திருமாவளவன் இன்னைக்கு என்ன சொன்னாரு, நான் எம்எல்ஏவாக போட்டி போட்டது தடுத்தது திமுக,
சொல்கிறாரா இல்லையா? டைரக்டா எங்கேயும் சொல்லல. டைரெக்டாக சொன்னார். டைரெக்டாக வந்துருக்கு பேப்பரில் வந்து, நான் பேப்பர் படித்தா சொல்கிறேன். நான் போட்டி போடாமல் தடுத்தது திமுக. அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ரவிக்குமார் சீட் கேட்டால் எனக்கு தெரியும். அவர் சீட்டை மறுத்துட்டு வன்னியரசு போட்டது. வன்னியரசு போட்டது விசிகேக்கே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஓடுதானே. திருமாவளவனே இஸ் நாட் வெரி ஹாப்பி. நம்ம கீழே ஒர்க் பண்ண மந்திரியாக நான் இன்னும் வெறும் எம்பியாக இருக்கமேன்னு ஃபீல் பண்ணலாம். கொடிபோட்டில் காரில் போகிறாரு, சுழல் வழக்கு போட்ட கார் போகிறாருன்னு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எம்பியா திருமாவுமே வந்து தேசிய கொடி கட்டின காரில் தான் சார் போயிட்டு இருக்காரு. இதே எம்பியாக போகிறது வேறு, அமைச்சராக போகிறது வேறு. ஏன் அப்போ முருகன், தமிழிசை சவுந்தரராஜன்லாம் கவர்னர் பதவியும் மத்திய அரசு மத்திய அமைச்சர் பதவியும் வேண்டான்னு எம்எல்ஏ ஏன் போட்டி போடுறாங்க? பவர்ஃபுல். அங்கே நம்ம ஒன்று கவனிக்க தவிட்டோம் சார். மத்திய அமைச்சர் பதவியோட எம்எல்ஏ பதவி பவர்ஃபுல்லுங்கிறீங்களா? இது எதனால் அப்போ முருகன் போட்டி போட்டார்? முருகனை கேளுங்க. தெரியல சார், உண்மையாலுமே எனக்கு அவரை கேளுங்க சார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் எம்எல்ஏ பதவியோட வந்து மத்திய அமைச்சர் பதவி தான் ரொம்ப பெரிய பதவி போடலாம். அவங்க துணை முதலமைச்சர் பதவிக்கு அடி போட்டாங்க. அவங்க என்ன 2 பேர் பிளான் பண்ணாங்க, தமிழிசை முருகன்லாம் பிளான் பண்ணாங்க, நயினார்லாம். எப்படி எடப்பாடி ஜெயிச்சிருவாரு, நம்ம தெய்வம் இல்லாமல் போக முடியாது, துணை முதல்வர் போடலான்ட்டு வானது எல்லாம் இந்த ரேஞ்சில் இருந்தாங்க. கடையில் மொத்தமாக ஷார்ட் ஆகி போச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அவங்க கொள்கை அவங்க தக்க வச்சுக்க பார்க்கணும். விசிகா பேக்டோர் வழியாக விஜயை இயக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் விஜய் அவரும் ஒரு மனிதர் தான், அவரும் ஒரு பண்பட்டவர் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இழுத்தீங்கன்னா எலாஸ்டிக் அறுந்து போயிடும். அறுந்து போச்சுன்னா தேங்க்யூ போயிட்டு வாங்க. அந்த நிலைமைக்கு வராமல் பார்த்துக்க வேண்டியது விஜய் இல்லை, இவங்களோட நடவடிக்கை. அதிகாரிகள் நியமனத்துக்கு பின்னாடியும் திருமாவுடைய கை இருப்பதாக சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? நிறைய இருக்கு. பேக்டோர் சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க, ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்ன்றாங்க. அந்த மாதிரி ஒரு புகார்லாம் வருது. ஏன்னா அவருக்கு வேண்டியப்பட்ட, அவருக்கு நெருங்கிய திமுக அதிகாரிகளை பலரை உயரிடத்தில் வச்சு அழகு பார்த்துருக்கார். ஸோ விஜய் வந்து ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தால் கூட திருமாவோட ரெக்கமெண்டேஷனில் வந்து எடுத்துக்க தயாராக இருக்கார். ஆனால் ஏன்னா திருமா மேலே விஜய் அவர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கார். விஜய் நம்புறார். பெரிய மூத்த அரசியல்வாதி, அவர்கிட்ட டவுட் கேட்குறது, அதெல்லாம் கேட்குறது, அந்த மாதிரிலாம். ஏன்னா அவருக்கு டவுட் வந்தால் அஃப்கோர்ஸ் அவருக்கு திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. சாய்குமார் சீஃப் செக்ரட்டரி இருக்கார், ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், நிறைய ஜேசிடி பிரபாகரன் அரசியலில் கற்று தேர்ந்த, செங்கோட்டையனோட உங்களுக்கு அரசியல்வாதி வேணும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. இருந்தாலும் சில நெளிவு செலவுகளை அவர் வந்து கற்றுக்கிறதுக்கு இவர் வந்து திருமா தேவைப்படுறார். ஆனால் திருமா தன் அளவை அறிந்து கொண்டு செயல்பட்டால் அவருக்கு நல்லது. இல்லைன்னா கட்டி விட்டாங்கன்னா இருக்கிறது போயிடும். அப்புறம் திமுக போக முடியாது, இந்த பக்கம் வர முடியாது, மக்கள் நல கூட்டு மாதிரி தனியாக அமைச்சு போட்டி போட்டால் தான் உண்டு. இதனால் பாதகம் தாவேக்காக்கு உண்டான கிடையாது, இவங்களுக்கு தான் பாதகம்னு புரிஞ்சு நடந்தால் சரி. ஓகே சார். அதே போல் அதிமுகவில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை ஓரளவுக்கு ரிசால்வ் ஆகிடுச்சு சார். சபாநாயகர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. 2 எம்எல்ஏக்கள் தான் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. ஒருத்தவர் சிவி சண்முகம், இன்னொருத்தவர் விஜயபாஸ்கர். சிவி சண்முகம் இன்னைக்கு வந்து மயிலத்தில் வந்து அவர் ஜெயிச்ச தொகுதி, அங்கே போய் பேசியிருக்காரு. நான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண மாட்டேன், 5 ஆண்டு நான் வந்து சர்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற டோனில் பேசியிருக்காரு. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண போறாருங்கிற தகவல்கள் வந்து மீடியாவில் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த விராலிமலை விஜயபாஸ்கர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு, ஏன் வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும்? இது என்னன்னா, எடப்பாடியை மிக அதிகமாக எதிர்த்த வேலுமணியை போய் ஜாயின் பண்ணிட்டார். ஆமாம், லீமா ரோஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. லீமா ரோஸ் தான் இதற்கு எல்லாமே அடி போட்டது அவங்க தான். ஆணிவேர் பிள்ளையார் சுழி போட்டதே இவங்க தான். ஓகே, எல்லாரையும் வேலை கொடுத்து வாங்கி விஜய். ஆனால் அது இல்லை சார், மருமகனுக்கு எதுவும் சீர் கொடுக்கணும்னு பார்த்தாங்களோ? இல்லை அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் அனுப்பி ஒரு மாமியார் விட்டு சீரா கொடுக்கணும்னு லீமா ரோஸ் விஜய் ரொம்ப சில விஷயத்தில் கரெக்டாக இருக்காரு. என்ன சார் சொல்றேன், வந்தவங்களெல்லாம் எடுத்துக்கிறதா இல்லை. விஜயபாஸ்கர் எடுத்துப்பாரான் டவுட்ல, அவர் மேலே கேஸ் இருக்கு. இப்போ அந்த 4 எம்எல்ஏக்கள் மேலே பெருசாக ஒன்றும் கேஸ் இல்லை மாதிரி தெரியல. விஜய் என்ன பண்ணாரா, யாராவது புதுசாக கட்சியில் இந்த அதிமுக திமுகலேருந்து மினி கட்சியை விட்டுருங்க, ஜாயின் பண்ணோன்னா ஜேசிடி பிரபாகர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஜேசிடி பிரபாகர் அவங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணி அதிமுக செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து. ஏன்னா ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல். ஆமாம், பெரிய போஸ்டில் இருந்தார், எம்ஜிஆரோட நெருக்கமான ஜெயலலிதாட்டி இருந்தார். அப்புறம் சில காரணங்களை ஓரம் கட்டப்பட்டார், இப்போ வந்துட்டார். ஸோ ஜேசிடியை வந்து இந்த கூட்டணியில் சேர்த்துக்க வேண்டுமா வேணாமாங்கிறத அன்பே கேட்க வேண்டிய ஜேசிடி இருக்கார். இப்போ விஜயபாஸ்கர் எங்கே என்னன்னா திருசங்கு சொர்க்கம், இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கம் எடுத்துப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவசரப்பட்டு அவர் ராஜினாமா பண்ணுறதை விட
ராஜினாமா பண்ணிட்டா வச்சுங்க, நாளைக்கு வேறு யாராவது போட்டாங்கன்னா பண்ணுவார். நான் உங்களை பண்ண சொல்லி இப்போது இந்த 4 பேருமே விஜயோட அனுமதியுடன் கட்சியில் இணைந்தார்கள், அனுமதியுடன் ராஜினாமா பண்ணார்கள், அனுமதி மறுபடியும் போட்டி போட போகிறாங்க. அந்த அஷூரன்ஸ் விஜயபாஸ்கருக்கோ சிவி சண்முகம் கொடுத்தா மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரியல. இது வரைக்கும் தெரியல. நாளைக்கு ராஜினாமா பண்ணிட்டு டிவிகே 2 வேட்பாளர் போட்டு டிவிகேல ஸ்வீப் பண்ணிடும். விஜய் போடணும் அவசியமே, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும். அப்போது நடுத்தரில் ஒரு எம்எல்ஏ பதவியும் போச்சு. சிவி சண்முகம் ராஜ்யசபா ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ஆமாம், ராஜ்யசபா எம்பி ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். திரிசங்கு சொர்க்கத்தில் 2 பேர் இருக்காங்க. இப்போ அதுக்கு கூடிய விரைவில் அடையாளம் கிடச்சிரும். இண்டிபெண்ட்டாக எம்எல்ஏ இருக்கலாம், இல்லை திருப்பி எடப்பாடி காலில் திருப்பி இதாக பண்ணிக்கலாம். இவங்க 2 பேர்னால தான் கொஞ்சம் பரிதாபத்துக்குரியது தான் இவங்க 2 பேர் நிலைமை தான். தமிழ்நாடு அரசியல் களத்தில் பார்க்கக்கூடாத காட்சிகள், நடக்க முடியாத காட்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே சார். சட்டமன்ற, அதாவது செக்ரட்டரியேட் இருக்கக்கூடிய இடத்துல ராஜினாமா பண்ணி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தலைமைச் செயலகத்திலே மாற்று கட்சியில் இணையக்கூடிய சம்பவம். 4 எம்எல்ஏக்கள் கோட்டையிலேயே புஷி ஆனந்தை சந்தித்து, ஆதவர்ஜுனாவை சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க, கார்டு வாங்கியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்க முடியாது. ஒன்று கட்சியில் இணைகிறதா இருந்தால் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இணைவாங்க. சட்டமன்றத்தில் நடக்குது. இது ரொம்ப மரபு மீறலான இஷ்யூவாக இருக்கே சார். இது முதல்ல விஜய்க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று கிடையாது. பனையூர் இருக்குது சார். வீடு தான், ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. அது ஆஃபீஸ் தான், கட்சி நேரம். அவர் எம்ஆர்ஸ் நகர் வீட்டிலாம் நைட் தங்குறாரு. ஏன்னா அவரால் போயிட்டு வர முடியும், டிஸ்டன்ஸ். அரசு பங்களா ஒதுக்குவாரா எடுத்துப்பாரா என்னன்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் அரசு பங்களா பாதி மந்திரி காலி பண்ணலன்னு கேள்விப்படுறோம். பாதி அமைச்சர்கள் கெஸ்ட் ஹவுஸ் தங்கியிருக்காங்க, ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. இப்போ ரமேஷ்லாம் எங்கேயோ ஒரு வீட்டில் ஒரு 1-2 பெட்ரூம் வீட்டில் தான் குடியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம். திமுக அமைச்சர் காலி பண்ண தான் கொடுக்கணும். காலி பண்ண அப்புறம் புனரமைப்பு பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி ரிப்பேர்லாம் பண்ணி தான் கொடுக்க முடியும். அவங்க 3 மாதம் 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ விஜய்க்கு அலுவலகம் இருக்கான்னு கிடையாது, ஹவுஸ் அலுவலகம் பனையூரில் இருக்குது சார். பனையூரில் இருக்கு, ஆனால் போயிட்டு வருது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒரு வாட்டியும். 2வது, இந்த கட்சியில் ஜாயின் பண்ணுவது ஜேசிடி பிரபாகர் அலுவலகத்தில் நடக்கவில்லை. புஷியானது ஆஃபீஸில் இருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் பக்கத்து ரூம் யார் தெரியுமா? தாவைக்கு அமைச்சர். இந்த பக்கத்து ரூம் யார் தெரியுமா? தாவைக்கு அமைச்சர். சபாநாயகர் என்பவர் அக்கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் கூட அவர் தூக்கி ஓரமாக நீங்கள் உட்கார வைக்கல. எம்எல்ஏ அசம்பிளி எங்கே இருக்கோ அங்கே தான் ரூம் உண்டு. ஆமாம், அங்கே தான் சீனிவாசன் செயலாளர் உட்காந்துருக்கார். அந்த அறை தான் அசம்பிளி கருதப்படும். அதுக்கு அடுத்த அறையெல்லாம் அமைச்சர்கள் அடை. இப்போ கட்சிக்காரன் அமைச்சரை பார்க்க வந்தானா கோட்டைக்கு வராத, வீட்டுக்கு பாட சொல்ல முடியும்? இல்லை சார், அது சந்திப்பெல்லாம் சந்திப்பு கட்சியில் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எம்எல்ஏவா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கீழே ராஜினாமா பண்ணிட்டு மேலே போயிட்டு ஜாயின் பண்றாங்க. இது மாதிரியான பல சம்பவங்கள் தமிழ்நாடு அரசியல் நடந்திருக்கு. அது எதுவுமே கோட்டை வளாகத்தில் நடக்கல, ஒன்று கட்சி ஆஃபீஸில் நடக்கும். ஓபிஎஸ் கூட தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அறிவாலயத்திலாம் கட்சியில் இணைஞ்சாரு. ஸோ இன்னைக்கு கோட்டையிலேயே நடக்குது இல்லை சார். அதுதான் ராஜினாமா பண்ணது ஏற்றின உடனே அவங்களோட சுய விருப்பம். ராஜினாமா பண்ணிட்டு போனாமா ஜாயின் பண்ணலாமாங்கிறது, எங்கே ஜாயின் பண்ணாங்கிறது இஷ்யூ இல்லை. நீங்கள் சொல்லிக்கலாம் கோட்டையில் ஜாயின் பண்ணிக்க வேணாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் காலத்தின் கருதி பனையூருக்கு விஜய் வருவாரா? வரமாட்டார். புஷி ஆனந்துக்கு எங்கே ஆஃபீஸு? புஷி ஆனந்த் விஜய் இல்லாமல் புஷி ஆனந்த் அவர் வீட்டுக்கு போவாரா? எவ்வளோ கேள்விகள் இருக்குது. புஷி ஆனந்த் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு பஸ் ரைடு மாதிரி இங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு பனையூருக்கு போய் அங்கே 2 மணி நேரம் செலவு பண்ணி திருப்பி 2 மணி நேரம் டிராஃபிக்கில் நடக்கிற காரியமாக அது. ஸோ புஷி ஆனந்த் அலுவலகம் என்பது அமைச்சர் அலுவலகம். அங்கே கட்சிக்காரெல்லாம் கரை போட்ட கரெக்டாக வந்துதான் இருக்கான், பார்த்துருக்கான், பொக்கே கொடுக்குறான். அன்றைக்கி கூட எல்லோரும் நிறைய பாருங்க. ஸோ அது அமைச்சர்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டம் எங்கே நடக்குது? அசம்பிளி இப்போ தாவேகா உறுப்பினர்கள் கூட்டம், திமுக உறுப்பினர்கள் கூட்டம், அது அங்கே தான் நடக்குது. ஸோ அரசியல் இல்லாமல் செக்ரட்டரியேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இல்லை சார், அது அரசியல். அது சட்டசபை நடக்கும் போது அந்த மாதிரியான கூட்டம் இதுவும் அரசியல் தானே. அது கட்சியில் நடக்க ஜாயின் பண்ணக்கூடியதும் அரசியல் தான். அது செக்ரட்டரியேட் இருக்கக்கூடிய இடத்துல நடந்தது இல்லை. தப்பா மாதிரி தெரியல. அது ஏன்னா காலத்தின் நேரம் கருதி மாலை என்ன பண்ணாங்க, ஏதாவது மீட்டிங் பண்ணி பேசினாங்க. விஜய் வாழ்க, விஜய் எங்களோட நிரந்தர முதல்வர் அந்த மாதிரி சொன்னாங்களா? சாலை போட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டு காடை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் மாபெரும் குற்றமாக நான் கருதலை. மேபி இந்த மாதிரி அடிக்கடி நடந்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரலாமே தவிர வெறுமே கோஷம் போடாமல் போயிட்டு போனதில் ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காமல் எனக்கு தெரியல. ஏன் தமிழ்நாடு பாஜக ரொம்ப அமைதியாக இருக்காங்க? வென்டிலேட்டர் இருந்தால் என்ன பண்ண முடியும்? வென்டிலேட்டர் இருக்காங்க, வென்டிலேட்டர் தான் இருக்கும். கோப்படுவாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க, வென்டிலேட்டரில் இருக்கும். ஏங்க நயினாரை பொறுத்த வரைக்கும் அவர் அன்றைக்கே ராஜினாமா கொடுத்துட்டார். தேர்தலில் தோற்ற மறுநாள் டெல்லியில் கொண்டு ராஜினாமா கொடுத்துருவாங்க. அவர் மேலே தப்பு இல்லை, மாரல் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டார்.
நயினார் இஸ் ஜென்டில்மேன், அது நீங்கள் தப்பாகவே எடுத்துக்க முடியாது. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 மாதம் கண்டினியூ பண்ண ஏங்க தேசிய தலைவரை போகிறதுக்கே 2 வருஷம் ஆன கட்சிங்க. ஆமாம். நட்டா வச்சுன்னு குதிரை ஓட்டியிருந்தாங்க, 2 குதிரைகள் சவாரி பண்ணார், யூனியன் மினிஸ்டர் வந்தார், நிதின் நபீன்னாங்க, சத்தமே காணும். ஒன்று எங்கே இருக்காருன்னா ஒன்று திமுக அதிமுகவில் கட்சி தலைவருக்கு மேலே ஆள் கிடையாது, விஜய்க்கு மேலே தாவைக்கால ஆள் கிடையாது, சீமானுக்கு மேலே நாம் தமிழில் ஆள் கிடையாது. பாஜகவில் நிதின் நபீனுக்கு மேலே ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கறது மேலே 2 பேர் தானே, ஒன்று அமித்ஷா ஒன்று மோடி. கட்கரி, ராஜ்நாத் சிங்கு, முன்னாள் தலைவர் வெங்கையா நாயுடு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸோ தலைமை பண்பு இருக்கவர் தான் தலைவராக வரணும். ஆமாம், அவர் தான் நம்பர் 1ஆக இருக்கணும், முதலமைச்சராக இருக்கணும். முன்னாள் எடப்பாடி எடுத்தீங்கன்னா அவர் தான் தலைவர், தன்னிகராக தலைவர். அதிமுக பாஜக தலைவர்லாம் டம்மி பீஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அத்வானி மாதிரியோ, ராஜ்நாத் சிங் மாதிரியோ, முரளி மனோகர் ஜோஷி மாதிரியோ, அமித்ஷா மாதிரி கூட ஆளுமைகள்லாம் இல்லை. கடைசி ஆளுமை அமித்ஷா அயன் கண்ட்ரோல் வச்சுருந்தார். நட்டா ஒன்றும் சோபிக்கலை. நிதின் நபீன் ஒரு பெரிய பலத்தோடு வந்தார், சோபிக்கலை. தேசிய தலைமையே அப்படி இருக்கும்போது நீங்கள் மாநில தலைமை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? ஒரு மீட்டிங் போடுறாங்க, ஏதோ கூடுறாங்க, பேசுகிறாங்க, தோல்வி பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கே தெரியும் தோற்று போனால் தெரியாத லெவலில் மேலே பாஜக இல்லை, எச் ராஜா போன்ற திறம்பட அரசியல்வாதிலாம் இருக்காங்க. ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு ஃபோர்ஸாக இருந்ததை இவங்களாம் இறக்கி விட்டு க்ஷீணமாக்கி அது ஒன்றுமே இல்லாமாக்கிட்டு காரணம் எதிர்கட்சிகள், உங்களோட நடவடிக்கைகள் தான் சொல்லுது. ஸோ மறுபடியும் புத்துணர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாடு பாஜகக்குள்ள? தலைமை நல்ல தமையாக அமைஞ்சால் புத்துணர்ச்சி வரும். நடுவில் பேசுகிறாங்க வினோத் செல்வம், எஸ்.ஜே. சூர்யா, இவங்கெல்லாம் போட போகிறதா, அவர் ஆனந்த பிரியா, அதெல்லாம் பேச்சு வருது. அண்ணாமலை சார், அண்ணாமலை ஒன்றும் தெரியல. இப்போது நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலையை ஆளையே டேக்கிள் பண்ண முடியாதவங்க பண்ணார் தமிழிசை, முருகன். அண்ணாமலை டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், வார் ரூம்லாம் க்ரியேட் பண்ணி அண்ணாமலை பற்றி தப்பாக எழுதி, ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. சத்தியமூர்த்தி பவன் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து சத்தியமூர்த்தி பவனில் ஒன்றும் தலைவரே போடல. செல்வபிரந்தே ராஜா தேர்தல் முன்னாடி ராஜினாமா பண்ண போறேன்னு பண்ணிட்டாரு. இன்டர்வியூ பிரசிடெண்டாக இருக்கான். அப்போ கமலாலயமும் சத்தியமூர்த்தி பவனும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் இருக்குது. 2மே வெண்டிலேட்டரில் இருக்குது, 2மே தலைமை கிடையாது, 2மே இன்டர்வியூ தலையில் ஓட்டுது. 2 தலைமையும் தமிழ்நாட்டை மதிக்கலை. தேசிய தலைமைகள் தமிழ்நாடு கட்சியில் மதிக்கலை. அந்த பிரச்சனைலாம் பாரதிய ஜனதா கட்சியில் அப்படியே தொங்குது. இப்போ நீங்கள் எஸ்.ஜே. சூர்யாவோ, வினோத் செல்வமோ, ஆனந்த பிரியாவோ போட்டிங்கன்னா எப்படி அவங்களால இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? தமிழிசையோ, எல் முருகனையோ, பொன்னாரையோ, நயனாரையோ, வானதியோ கண்ட்ரோல் பண்ண பவர் கிடையாது. டம்மி பீஸ் ஆடுவாங்க. டம்மி பீஸை போட்டு கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை நல்ல தலைவரை போட்டு கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களாங்கிறத மத்திய பாஜக தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கோம். நேர்ந்து கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.